இதெல்லாம் கிடையாதுங்க. நானே இருந்தேன். அப்படிங்கிற வேலுமணியும், கேபி முனுசாமியும் ஏன் இதுவரைக்கும் வாய் திறக்கல? ம். கூட்டணி கிடையாது. கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க. இதே மாரி நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ண முடியுமா எடப்பாடியால? நாங்க 170 தொகுதியில நிப்போம், 160 தொகுதியில நிப்போம்ன்னு சொல்ல முடியுமா இப்ப இருக்க ம். நிலைமையில? ம். 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 சொல்லவே ம். முடியாது. நீங்க ம். அதனால நீங்க ஆரம்பத்திலேருந்தே பிஜேபி அட்வான்டேஜ் டூ பிஜேபி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதிமுக சும்மா பேசி பார்க்குறாங்க அவ்வளோதான். வேற என்ன செய்வீங்க நீங்க? ம். 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 ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் ஒரு ஆப்ஷன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. செங்கோட்டையன்ங்கிற ஒரு ஆப்ஷன் ரெடியா ஆல்ரெடி அவர் கையில இருக்கு அங்க. ம். 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 புரியுதுங்களா? நீ அதனால மிகப்பெரிய நெருக்கடி எடப்பாடிக்கு வரப்போகுது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் இவ்வளவு சீக்கிரம் ஒத்துந்திருக்க கூடாது. இல்லங்க டைம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனா, ம். ம். அப்படி சொல்லக்கூடிய தைரியம் அவருக்கு இல்லை. ம். ம். காரணம், மடியில கனம் அவருக்கு. அவரு பையனுக்கு மேல உள்ள ம். அடுத்தடுத்த ம். சிக்கல்கள் அவருக்கு. அதனால நீங்க இதுல ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம வேணா பேசி பார்க்கலாமே ஒழிய, ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க தம்பி துரை சொல்றதுனாலயோ, நீங்க எடப்பாடி சொல்றதும் நடந்துரும்னு நினைக்கிறீங்களா? ம். நீங்க வந்து இல்ல, இல்ல அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி, நீங்க அமித்ஷா வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ண முடியுமா? தப்பா பேசிட்டாரு. அதனால ம். பிஜேபி கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க கூட்டணிய உறுதிப்படுத்த போறோம்னு சொல்ல முடியுமா அவரால?